ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் கார தோசை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கார தோசை செய்ய தேவையான பொருட்கள்: அவல் அரை கப், ரவை 1 கப், தயிர் அரை கப், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, வெங்காயம் 1, தனியா 1 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, தேங்காய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த இன்ஸ்டன்ட் கார தோசை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அவல் ஊற போட்டு வச்சிருக்கோம். நல்லா ஒரு 1/2 கப் அவலை ஊற போட்டு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ 1/2 அன் ஹவர் ஊற போட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா மலர்ந்துரும். நல்லா மலர்ந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம 1 கப் ரவையை ஆட் பண்ணுவோம். அடுத்ததா இதுல சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூட 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு இருந்தா போதும், அரை டீஸ்பூன் ஜீரகம். இதுல காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இஞ்சிலையும் நம்ம காரம் இருக்கும். இப்போ நான் ஒரு 5 மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததா இதுல ஃப்ளேவருக்கு நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதுல நம்ம ஆப்ப சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஃபைனலா இதுல நம்ம திருக்கி வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வச்சிருக்க 1 கப் தயிரையும் சேர்த்து அரைச்சு கொண்டு வந்துடலாம். இப்ப நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கார தோசை மாவை நம்ம அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இது திக்னஸ் நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருந்தா இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கு. ஓரளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இங்க உப்பு இங்கேயே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம புளிப்பு எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே நமக்கு சரியா இருக்கும். கார தோசைங்கிறதுனால நம்ம நிறைய காஞ்ச மிளகாவும் இதுல சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த தோசை பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். நமக்கு ரோஸ்ட் மாதிரி வராது. இது இப்ப இந்த மாவுல கொஞ்சமா இதுல வெங்காயம் ஆட், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தவா நல்லா காஞ்சிருக்கு. இதுல நம்ம இப்ப தோசையா விட்டுடலாம். கொஞ்சம் திக்காவே ஊத்தணும். அப்பதான் நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் போட்டு, நெய் போட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியா, குயிக்கா, டேஸ்டியா இங்க பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் இது. யூஸ்வலா நம்ம பாத்தீங்கன்னா ஊற வைக்கணும், அரைக்கணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏற்கனவே வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கிட்ட ரவை, அவல் எல்லாமே இருக்கும். ஸோ இது கூட நீங்க தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்துட்டு, இதுல பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்திருக்கோம், காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால தனியா நமக்கு தொட்டுக்கங்கிறதே நமக்கு தேவை கிடையாது. இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இப்போ தோசை பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. கலரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எல்லோவும் ரெட்டும் கலந்த கலர்ல இருக்கும் இந்த தோசை. ஏன்னா நம்ம வந்து நல்லா காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதே சமயம் வந்து இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த கரம் மசாலா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும். அந்த இஞ்சி நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காய் எல்லாமே சேர்ந்து, அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூன் தனியாவும் சேர்த்துருந்தோம். எல்லாமே சேர்ந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கார தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடுச்சுங்க. இது வந்து சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து தொட்டுக்கன்னு தேடவே தேவையில்ல சட்னி எல்லாம். ஏன்னா இதுலேயே நான் சொன்ன மாதிரி காஞ்ச மிளகா, இதுலேயே தேங்காய், நம்ம இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ புளிப்புக்கு தயிர் சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே சேர்த்து ஓவராலாக இது மேலே ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.